ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பனியாரம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்ஸ்டன்ட் கோதுமை பனியாரம் செய்ய போகிறோங்க. அதனால் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கோதுமை மாவு எடுத்து கப்லேயே 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்காங்க, மண் குப்பையெல்லாம் இல்லாமல். அதை இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் பனியார மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பனியார கல்லில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய வெள்ளை தண்ணியை ஊற்றிடாதீங்க. நாம் இந்த ஒரு 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, இதுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் சரியாக இருக்குங்க. அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பனியாரக்கல் அடுப்பில் வச்சாச்சுங்க. அது ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் நெய் இது கூட சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா நம்மளோட பனியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் மட்டுமே செஞ்சாலும் நல்லா இருக்காது, நெய் மட்டுமே போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் நம்மளால் நிறைய பனியாரம் இஷ்டமாக சாப்பிட முடியுங்க. சரி, இது 1 நிமிஷம் சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவை, பனியாரம் மாவை இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச பனியார மாவு சூப்பராக செம்மையாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை இப்போ பனியாரக்கல்லில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம பனியாரக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஊற்றிக்கலாங்க. பார்த்திங்களா, நல்லா சவுண்டு வருது. இந்தளவுக்கு ஆன உடனே நம்ம ஊற்றிட்டு கரெக்டாக இருக்குங்க. சிம்மில் வச்சே ஊற்றுங்க. இல்லாட்டி வெல்லத்தினால சீக்கிரம் கருகி போயிடுங்க, உள்ளே எல்லாம் வேகாது. அதனால் நம்ம சிம்மில் வச்சே ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாங்க. டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சுக்கலாங்க இந்த ரெசிப்பியை. ஃபஸ்ட்டே மாவெல்லாம் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நிறைய பேருக்கு அரைச்சி செஞ்சால் தான் பிடிக்கும். நம்ம திடீர்னு நினச்ச உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க. நிறைய பேர் ஸ்வீட் மட்டுமே டிஃபனாக சாப்பிடுவாங்க. நம்ம விருப்பந்தாங்க, எப்படி வேணால் சாப்பிட்லாங்க. சரி, இது 1 நிமிஷம் வேகட்டுங்க. இதை மூடி வச்சுக்கலாங்க. நல்லா மூடி வச்சுக்கலாங்க. நம்ம பனியாரம் வெந்திருக்குங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அதனால தான் சிம்மில் வைக்கணும்னு சொன்னால். இப்போவே பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு இருக்குது, கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதை நம்ம பிளாக் ஆகாமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட பனியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக பிடிச்சா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. ரோஸ்ட்டாக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்தி விட்டு நாம் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், செம்மையாக நம்மளோட பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நல்லா வெந்துடுங்க. ரோஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே மூட வேணாம். சாஃப்டாக வேணும்னு நினச்சா மட்டும் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், நம்மளோட பனியாரம் நல்லா வெந்துடுச்சுங்க 2 சைடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பனியாரம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணுங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் கேக்கு, பன்னு, அந்த மாதிரி ரெசிபி, இந்த மாதிரி நிறைய இப்போ வர ரெசிபி எல்லாம் விரும்புகிறாங்க. நம்ம பாரம்பரியமான பனியாரத்தில் இருக்கிற டேஸ்ட்டாங்க அதுலையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ரொம்ப சுலபமான பனியாரத்தை நம்ம கட்டாயம் செஞ்சு கொடுக்கணுங்க. நாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது சாப்பிட வைக்கணுங்க. பாருங்கள், நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கலர் கொக்கோ பவுடர் போட்ட மாதிரி இருக்கும். சாக்லேட் பனியாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாங்க. இந்த வெல்லத்துக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி கூட சேர்க்கலாங்க, நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. நான் ரெகுலராக வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரையை மட்டும் சேர்க்க வேணாங்க. நினச்ச உடனே கோதுமை மாவில் மட்டுமே செய்யலாங்க.
இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்க நான் அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் முழுக்க கோதுமை மாவில் கூட செஞ்சு பாருங்கள், சூப்பராக வருங்க. கம்மியான குவான்டிட்டியிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு டைம் கரும்பு சர்க்கரை, ஒரு டைம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியான ரெசிபி, நம்மளோட பாரம்பரிய ரெசிபி, நாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.